வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2026 வருடம் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகங்களை பத்தி தாங்க சொல்ல போறோம். என்னங்கம்மா, ஆல்ரெடி 2026 பலன்கள் எல்லாம் முழுசும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு நானே பார்த்திருக்கேனே அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, 2026 பொது பலன்கள் நாங்க போட்டுட்டோம். ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் ராகு பகவான் ரொம்ப இன்டென்சிஃபைடா நிறைய நல்லது செய்யதான் போறாரு. அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்க தான் போறாரு. அதை பத்தினது தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ராகுவை பத்தி தனியா போடுறோம், அதனோட தாத்பரியம் என்ன, எதனால போடுறோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான விஷயங்க. ராகு பகவான் பாருங்க, 23 நவம்பர்ல இருந்து 2 ஆகஸ்ட் 2026, அதாவது 23 நவம்பர் 2025 இருந்து ஆகஸ்ட் 2 2026 வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துல பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறார். அதுக்கப்புறம் அவர் அவிட்டம் போயிடுவார். இந்த காலகட்டம் அவரோட ராஜ்யம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். நான் என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. கெடுக்கணும் அப்படின்னாலும் நான் எப்படி வேணாலும் கெடுப்பேன் அப்படின்ற மாதிரியே அவர் கெடுப்பார். புரியுதுங்களா? ஆக இந்த பலன்கள் பாருங்க, ரொம்ப நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவு, இந்த பலன்கள் நாங்க என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுப்போம் அப்படின்னா 3 விதமா கொடுப்போம். புரியுதுங்களா? அதாவது குரு பெயர்ச்சிக்கு முன், குரு பெயர்ச்சிக்கு பின். குரு பயிற்சிக்கு முன் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல, குரு பயிற்சிக்கு பின் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராகு அதனோட நட்சத்திரத்தை விட்டு கடந்துட்டு அவிட்டம் போன உடனே ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்ற மாதிரி. இது 6/12/2026 தான் ராகுக்கு எது பயிற்சி, அது வரைக்குமான பலன்கள். ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நிறைய விஷயத்த நீங்க பேக்கப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துடவும் முடியும். உங்க ராசிக்கு என்ன மாதிரி ராகு பகவான் பலன்களை கொடுக்க போறார், நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு ராகு பகவான் என்ன விதமான பலன்களை கொடுக்க போறார்? முதல்ல பாத்தீங்கன்னா, ராகு பகவான் உங்களுக்கு என்ன பாவத்துல இருக்காரு? 10ல இருக்காரு. 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. இங்க 10ல இருக்க பாவி யாரு? ராகு பகவான். ராகு பகவான் அரசனை போல யோகம் கொடுப்பானா? சாஷ்டாங்கமா கொடுத்துருவான், நிதர்சனமா கொடுத்துருவான், கவலையே வேண்டாம். அதுக்கும் மேல இப்ப இந்த ராகுனோட பலன்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, நான் முன்னவே உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன். இப்ப முற்பகுதி அப்படின்னும் போது 23 நவம்பர்ல இருந்து 1/6/2026 வரைக்கும் ராகு சதயம். ராகு சதயத்துல டிராவல் பண்றார். அப்ப ரிஷபராசி அன்பர்கள், நீங்க செய்யக்கூடிய தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு அமோகமான வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். தொழில் growth ஆகும், கேரியர் growth ஆகும், புகழ், பொது வாழ்க்கை, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம். சமுதாயத்துல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கெயின்ஸ் இன் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்ததை விட அதீத லாபம் எனக்கு என் தொழில கிடைச்சிருக்குப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எனக்கு என் தொழில போட்டியாளர்கள் ஜாஸ்தி இருக்காங்க. எந்த தொழில போட்டியாளர்கள் இல்லை? எல்லா தொழிலையும் போட்டியாளர்கள் இருக்க தானே செய்யறாங்க. அப்ப எனக்கு என் தொழில இருக்க போட்டியாளர்களை வெல்லும் வல்லமை எனக்கு கிடைச்சிச்சு. நான் அப்படிப்பட்ட பர்சன்லாம் கிடையாது. இப்போ நான் டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, டெடிகேஷன், இதெல்லாம் இருக்கு எனக்கு. அதுதான் ரிஷபம். ஆனா இப்ப ராகு தொழில உட்கார்ந்தாலும் எனக்கு சில டாக்டிக்ஸ் தெரியுது. எல்லாரும் எப்படி பேசுறாங்க, உறவாடி கெடுக்கிறாங்க இல்லையா, எனக்கு கெடுக்க தெரியாது. ஆனா உறவாடி நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு எப்பயுமே கெடுக்க தெரியாது. அது வேணா கெட்டு போய் நிற்குமே தவிர யாரையும் கெடுக்கிறதுக்கு அதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள், நீங்க இப்ப கொஞ்சம் டாக்டிக்ஸ் அப்படின்றது கத்துருப்பீங்க. எப்படி அப்படின்னா, பல முறை அடி வாங்கி ஏமாந்து இப்ப ஏமாறாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கத்துக்குவீங்க அப்படின்னு சொல்ல. அது எந்த பாவத்துல? தொழில்ல மட்டும். வாழ்க்கையில கத்துப்பீங்களா? கடைசி வரைக்கும் கத்துக்கவே மாட்டீங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு லவ் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு நிம்மதியா நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருக்கலாம்னு தோணுமா? அதெல்லாம் முடியாது. பட் பியாண்ட் தட் நம்ம பாருங்க, தொழில்ல கொஞ்சம் ஏமாறாம இருக்கிறதுக்கு கத்துக்குவோம். இந்த ஒரு படிப்பினையை நம்மளுக்கு யாரு கொடுப்பா அப்படின்னா, ராகுவே கொடுப்பா. சாதுரியத்தை, புத்திசாலித்தனம் ஆல்ரெடி டிப்பர் லாரி வச்சு அல்ற மாதிரி இருக்கு. சாதுரியம் அப்படின்றது எல்லளவு கூட கிடையாது. அந்த சாதுரியத்தை தொழில் ஸ்தானத்துல இருக்க ராகு கொடுப்பான். அவன் சொந்த சதய நட்சத்திரத்தை டிராவல் பண்றதுனால ரொம்ப பாத்தீங்கன்னா இன்டென்சிஃபைடா இருப்பான். அவனோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும். நான் என்ன நினைச்சாலும் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு இதுல இருப்பான் அவன். புரியுதுங்களா? ஸோ அதனால அவன் ரொம்ப வீரியமா இருக்கிறதுனால நம்மளுக்கு பலன்களும் ரொம்ப வீரியமா இருக்கும். மிஸ் பண்ணிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ரிஷபம் எந்த ராசியுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன்.
ரிஷபம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப நினைப்பேன் நான். ஏன்னா என்னோட 16 இயர்ஸ் ரிசர்ச் வந்து ரிஷபத்தை பேஸ் பண்ணி தான். அதனால ரிஷபம் வந்து எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி அழுத்தம் திருத்தமா சொல்றேன். ஓகே, அதே மாதிரி பாருங்க, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கு. ஆஃபீஸ்ல பாலிடிக்ஸ் இல்லாத ஆஃபீஸே இல்லை இல்லைங்களா? ஆஃபீஸ் வந்து பாலிடிக்ஸ் நிறைய இருந்தாலும் ராகு என்ன பண்ணுவாரு, உங்க சைடு நிற்பார். எப்படி வந்து அர்ஜுனன் கூட கிருஷ்ண பரமாத்மா நின்னாரு, அந்த மாதிரி ராகு நம்ம கூட நின்று நம்மளை உயர்த்துறதுக்கு, நம்மளை வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் ராகுவே செஞ்சிடுவோம். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பாருங்களேன், நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நம்மளோட திறமை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலைக்குள்ள இருக்க குகை மாதிரி இருக்கும். வெளியே பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா மொத்தம் வந்து மரங்கள் வந்து மூடி இருக்கு, பெருசா தெரியல. ஆனா இந்த காலகட்டம் உங்களோட ஹையர் அபிஷியல்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களோட திறமையை கூர்ந்து கவனிப்பாங்க. அடடா, இந்த பிள்ளை எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கு, சாதாரண கிளரிக்கல் போஸ்ட்லேயே வச்சுட்டோமே, வி ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட்ல நச்சு நடிக்கும். இந்த நச்சு நடிக்கக்கூடிய வேலையை யார் செய்வாரு அப்படின்னா ராகுவே செய்வார். இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. இது வந்து பாருங்க 1/6/2026 வரைக்கும். அப்ப ராகு வந்து நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கான், குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. அப்ப ராகு கொடுக்கக்கூடிய அத்துணை நல்லதும் ஒரு முறை வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கம் கொடுக்கணும் அப்படின்னா 2 முறம் தங்கமா கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லலாம். சதயத்துல டிராவல் பண்ணும்போது இதுதான் ஒரு பெரிய 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 பிளஸ். எத்தனை பிளஸ்னாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், எத்தனை பெரிய நாளும் போட்டுக்கலாம். சரி, இப்ப அப்படியே வந்து பாருங்க 1/6/2026 இருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும், 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் அதே சதயத்துல ராகு டிராவல் பண்ண போறாரு. ஆனா குருனோட பார்வை இல்லை. அப்ப ராகுனோட பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம வந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போது அதுல இருக்க நெற்கதிர்களும் வரும், அந்த ஓரத்துல வாய்க்கால இருக்க வந்து பாத்தீங்கன்னா வரப்புல இருக்க விஷ செடிகளும் தேவையில்லாத செடிகளும் கிளச்செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வளரும். அந்த மாதிரி ராகு கொடுக்கக்கூடிய நல்லதுல கெட்டது வராம குருனோட பார்வை காப்பாத்திட்டு இருந்துச்சு 1/6/2026 வரைக்கும். 1/6/2026 மேல குருனோட பார்வை கிடையாது. அப்ப ராகு நல்லதும் கொடுப்பான். நல்லது வரும்போது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை நம்ம கொசுறு வாங்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன கொசுறுகளும் வரும். அது ஆகஸ்ட் 2 வரைக்கும் இன்டென்சிஃபைடா இருக்கும். காரணம் சதய நட்சத்திரம், ராகுனோட சொந்த நட்சத்திரம். சரி, அப்ப என்னென்ன மாதிரி கொசுறு நம்மளுக்கு வரும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், பயங்கரமா நம்ம ஹையர் அஃபிஷியல் நம்மள வந்து பயங்கரமா கவனிக்கிறாங்க, நம்மளோட திறமை வெளியப்படுது, நம்ம பாராட்டுறாங்க. ஒத்த வார்த்தை போதும் ரிஷபத்துக்கு, சூப்பர் அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டா மங்கு மங்கு மங்குன்னு வேலை செய்யும். அதுதான் ரிஷபம், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் இழுத்து கட்டிட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும், மன அழுத்தம் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏற்கனவே எங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ் ஏகப்பட்டது இருக்குங்க, எங்க வீட்லயே ஏகப்பட்ட புடுங்கல் இருக்கு, இப்ப வேலை செய்யற இடத்துலயும் புடுங்கல் சேர்ந்துக்குச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாருங்க, இந்த காலகட்டத்துல ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் முன்னிருந்த மாதிரியே தான் இருக்கும், குருனோட பார்வை இருக்காது. இன்னும் கொஞ்சம் அதுக்கு 2 கல் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் பாலிடிக்ஸ் அதிகமாகும். எல்லாரும் நம்மள டார்கெட் பண்ணுவோம். காரணம் என்னன்னா, நம்ம அவ்வளவு முன்னேறும், ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றதுனால 2 கண்ணு பார்த்துச்சு, இப்ப 20 கண்ணு பாக்குதியா எங்களை அப்படின்ற மாதிரி இருக்கும். உஷாரா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ஆம் பாவத்துல ராகு இருக்கிறான் அப்படின் போது 4ஆம் பாவத்தை வந்து பாதிக்கப்படும் அப்படிம்பாங்க. சுய ஜாதகத்திலே கூட வந்து பாத்தீங்கன்னா 10ல ராகு இருக்கான் அப்படின்னா 4ஆம் பாவம் பாதிக்கப்படும். 4ஆம் பாவம் அப்படின்றது யாரு, அம்மா ஸ்தானம், சுகதாயார் ஸ்தானம். என்னோட கம்ஃபர்ட் பாதிக்கப்படும். எப்படி, நான் தான் பயங்கர ப்ரெஷர்ல இருக்கேன், இங்க ஏகப்பட்ட ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஆஃபீஸ்ல இருக்கு, வீட்டுக்கு போனா 2 ப்ரெஷர் குக்கர் லோடு வந்து எனக்கு வருது மண்டைக்கு. பொதுவா ரிஷபத்துக்கு அப்படிதானே, ஃபேமிலி லைஃப் வந்து அப்படியே சுதாரிப்பு வாழ்க்கை தான். அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேயும் ப்ரெஷர் அங்கேயும் ப்ரெஷர், என்னோட கம்ஃபர்ட் முதல்ல குறையுதுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல எங்க அம்மா என்ன பெருசா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டேன்றாங்க. இல்லை, எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டிவ் தாங்க, ஆனா எங்க அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு, அதனால அவங்கள பார்க்க வேண்டிய ப்ரெஷரும் எனக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்றது வரும். அம்மானோட உடல்ல கவனம் அப்படின்றது வேணும். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 10ல ராகு இருக்கிறதுனால 4ஆம் பாவம் பாதிக்கப்படும். அதனால அம்மானோட ஆரோக்கியத்தையும் நம்ம கொஞ்சம் காஷியஸா வச்சுக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து கேத்து இருக்கா 4ஆம் பாவத்துல, சுகதாயார் ஸ்தானத்துல. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கணும்னு சொல்லலாம். இது ஆகஸ்ட் 2 வரைக்கும் இந்த நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப இன்டென்சிஃபைட் ஆயிடும். ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் 6/12/2026 தான் ராகு கேது பயிற்சி நடக்குது. அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். லோன் ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லோன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த லோன் ப்ரெஷரு, ஆஃபீஸ் ப்ரெஷரு, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பகையாளிகள் அதிகமாகிறது, அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸ், இது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் 2 வரைக்கும் இருந்தால் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்காது. என் நெஞ்சு மேலே 2 பாறாங்களை தூக்கி வச்சிருந்தேன்ப்பா, இப்போ ஒரு பாறாங்களை இறக்கி வச்சுட்டு ஒரு பாறாங்கல் தான் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்.
புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். இந்த ராகு வந்து கும்ப ராகு சதய நட்சத்திரம் என்னென்ன மாதிரி பிளஸ் கொடுப்பான், அந்த பிளஸ் எல்லாம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ்ஸும் சொன்னீங்களேங்க, அந்த நெகட்டிவ்ஸ் எப்படி ஓவர்டேக் பண்றது ஆகஸ்ட் 2 வரைக்கும்? ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ நான் வந்து பாருங்க, ஆஃபீஸ்ல ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகுது. அந்த ப்ரெஷரை எப்படி நான் மெயின்டைன் பண்றது? என்ன தசை நடக்குது தெளிவா பார்த்துக்கோங்க. அந்த தசைநாதன் எப்படி இருக்கான், அவனை பசிஃபை பண்றதுக்கு என்ன ஆப்ஷன்? பசிஃபை பண்றது ஸ்பிரிச்சுவலியும் பசிஃபை பண்ணலாம், சைக்கலாஜிக்கலியும் பசிஃபை பண்ணலாம். சைக்கலாஜிக்கலி இந்த கிரகங்களை இப்படி டீல் பண்ணும், மன ரீதியா இந்த கிரகங்களுக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சா அந்த கிரகங்கள் பிரீத்தி ஆயிடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அங்க செய்து. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அதிகம் இருக்கு, என்ன நாலா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா வளைக்கிறாங்க, ட்ராப் பண்றாங்க, சீட் பண்றாங்க, இப்படிலாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சுய ஜாதகம் பாருங்க. உங்களோட சுய ஜாதகம் ஒரு பெரிய இண்டெக்ஸா இருக்கும் இதுல இருந்து வெளியே வரதுக்கு. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்திருக்கவங்க, ஆமாம்மா நீங்க சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ்ல சேலஞ்சஸ்ல சொன்னதுல உனத்துல நான் ட்ராப் ஆயிருக்கேன், அப்பப்ப சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் ட்ராப் ஆயிருக்கேன், பெரிய காம்ப்ளிகேஷன்ல மாட்டியிருக்கேன், இல்ல வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன், லைஃப்ல இந்த காலகட்டத்துல இது செய்யலாமான்னு யோசிக்கிறேன், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எனக்கு வந்து பாருங்க டிவோர்ஸ் பிரச்சனை, திருமணம் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா தீர்வு கிடைக்குமா? கிடைக்கும். என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.